ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃப்ளவி ஸ்டைல். ஸோ இந்த வீடியோவில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான ஒரு கிளிப்பிங்ஸ்லாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒரே சாலிடான வீடியோவாக இல்லாமல் நிறைய டிஃப்ரெண்ட்டான கிளிப்பிங்ஸ் இருக்கும். இதில் ஷாப்பிங் கிளிப்பிங்ஸ் இருக்கும், நர்சரி கிளிப்பிங்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் கார்டன் கிளிப்பிங்ஸ் இருக்கும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரீசெண்டாக வந்து எங்கள் மம்மி ஒரு ஊரில், அதாவது வடலூரில் வந்து இது மாதிரி தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலாருடைய நாள் ஒன்று வரும். ஸோ அப்போ வந்து நிறைய கடையெல்லாம் போடுவாங்க, ராட்டினம், அப்புறம் நிறைய ப்ளே ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி நிறைய ஷாப்பிங்க்கு நிறைய கடை இருக்கும். பட் இந்த டைம் வந்து ராட்டினம் அதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களாம். ஸோ அதனால் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட் கம்மியாயிடுச்சு. பட் தென் ஷாப்பிங் வந்து எப்பயும் போல் ஆஸ் யூஷுவல் போச்சு. ஸோ அங்கே நான் வாங்கின ஒரு சில பொருளை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டர் வந்து இதெல்லாம் வாங்கியிருந்தாங்க. அவளும் அவளோடைய ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் வாங்கியிருந்தா. ஸோ அதெல்லாம் எல்லாமே ஆன் த ஹோல் நான் வாங்கினது, என் தங்கச்சி வாங்கினது எல்லாமே சேர்த்து தான் இதில் இருக்குது. இந்த பர்ஸ் எல்லாமே அவங்க தான் வாங்கினாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு, குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. 250 350 அந்த ரேட்டில் நல்லா இருந்துச்சு. அதுமாதிரி ஸ்லிங் பேக்ஸு கூட ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது மாதிரி டாய்ஸு இதெல்லாம் வந்து ஒரு 80 ருபீஸ் ஒரு ஷாப் இருக்கும், அப்புறம் 70 ருபீஸ் ஷாப் இருக்கும், அப்புறம் 20 ருபீஸ் ஷாப்பு, 10 ருபீஸ் ஷாப்ஸ், இது மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்கும். அதில் டாய்ஸ்லேருந்து 10 ருபீ ஐட்டம்ஸ்லேருந்து நிறைய இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பேஸ்கெட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 40 ருபீன்னு தனியாக ஒரு கடை போட்டிருப்பாங்க. அதில் வந்து இந்த ட்ரேஸு அதெல்லாம் வந்து நிறைய பேஸ்கெட் ட்ரேஸ் இதெல்லாம் நிறையா அங்கே இருக்கும். ஸோ நல்ல குவாலிட்டியாக இருக்கும். பட் ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆக்சுவல் ரேட் அதில் பார்த்திங்கன்னா 62 ருபீஸ் அது மாதிரி. இப்போ நம்ம டிமார்ட்லலாம் வாங்குகிறோம் இல்லையா, அந்த மாதிரியான பேஸ்கெட்ஸ் தான் இதெல்லாம். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸு, குட்டி பவுச்சஸ்ஸு, கம்மு இல்லை டேப்பு, இது மாதிரி ஐட்டம்லாம் இந்த 10 ருபீஸில் நல்லாயிருக்கும். அது மாதிரி பென்சில்ஸு, பென்சில்லாம் கொஞ்சம் கலர் கலராக, ரொம்ப பெருசாக நீட்டாக ஸ்கேல் அளவுக்கு லென்த்தியராக, அது மாதிரிலாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி இயரிங்ஸும் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். நிறைய ஷாப்ஸ், ஒரே ஷாப் இருக்காது, நிறைய ஷாப் இருக்கும். அதில் ஒரு ஷாப்பில் ஒரு மாதிரி ரேட்டு. ஸோ இந்த பேண்ட் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ என்னுடைய ஃப்ரெண்டுடைய பொண்ணுக்காக இதை வாங்கியிருந்தேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பூன்ஸு, குட்டி குட்டி தட்டு, இதெல்லாம் வந்து 10 ருபீஸ்க்கு வந்து ரொம்ப அஃபோர்டபுள் இல்லையா. இந்த இப்போ க்ரீன் டீ அதெல்லாம் போட்டுட்டு மூடுறப்போ ஒரு சில இதுக்கெல்லாம் இருக்காது. அது மாதிரி நம்ம குட்டி குட்டி டம்ளர்ஸ்க்கு, நம்ம சில்வர் டம்ளர்ஸ்க்கெலாம் மூடியெல்லாம் இருக்காது. ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பூன்ஸு, அது ஃபோக்கு, அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் 10 ருபீஸில் தாராளமாக வாங்கலாம். இந்த உப்பு ஜாடியும் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் கடையில் நினைக்கிறேன். இதுவும் வந்து 40 ருபீஸ் தான். இந்த ஐஸ்கிரீம் பவுல் மாதிரி இருக்கிறது, இது 40 ருபீஸ் கடையில் தான் இருந்துச்சு. இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்ல ஹெவியாகவே இருக்கும். இது மாதிரி வந்து 2 பவுல் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த கப்பு, இந்த காஃபி மக்கு வந்து 20 ருபீஸ் ஷாப்பில் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையா, அட்லீஸ்ட் டெக்கார் பீசஸாக கூட வைக்கலாம். ஸோ இந்த ட்ரேஸ் எல்லாமே வந்து 40 ருபீஸ் ஷாப்பில் தான். இந்த ட்ரே வந்து 10 ருபீஸ் ஷாப்பில் நினைக்கிறேன். ஸோ நல்லாவே இருந்தது, நல்லா ஸ்ட்ராங்காக, நல்ல வர்தியாக இருந்துச்சு, ஸ்டர்டியாகவும். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா 40 ருபீஸ் ஷாப்பில். ரொம்ப ரொம்ப ஹார்டாக நல்லா திக்காக இருக்கும் கிளாஸ். நம்ம எவ்வளோ ஹாட்டாக யூஸ் பண்ணாலுமே அது உடையாது. அப்புறம் இந்த மாதிரி கிளச்சஸ், இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஷாப்ஸில், அதாவது இந்த ஸ்டேஷ்னரி தனியாக போடுவாங்க, அது மாதிரி ஃபேன்சி தனியாக போடுவாங்க. அந்த மாதிரி ஷாப்ஸில் டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வரும். சிலது வந்து 60 ருபீஸ், 70 ருபீஸ், 50, 40, அது மாதிரி ஒன்று ஒரு மாதிரி ரேட்டில் வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மல் யூஸ்க்கு போடுறதுக்கு. இந்த பில்லோஸ் பாருங்கள், இது வந்து 100 ருபீஸ். அந்த குல்ஃபி மோல்டு, அப்புறம் ஃப்ளவின் வந்து இந்த ஜொப்பு வாங்கினா. ஸோ இதெல்லாம் வந்து 4 ஜொப்பு வந்து 10 ருபீஸ், 20 ருபீஸ் அது மாதிரி. ஸோ இந்த ஃபைல், இது மாதிரி எல்லாமே இந்த 10 ருபீஸ் 20 ருபீஸில் வந்து ஸ்டிக்கர்ஸு, பேண்டு, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கிளாஸ் பாருங்கள், இது ஆல்ரெடி லாஸ்ட் இயர் ஒன்று நான் வந்து வாங்கியிருந்தேன், அதுவும் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்த இயரும் அதே இடத்துல அதே கடையில் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்னொன்று வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த சோப் வைக்கிற டிஷ்லாம் பார்த்திங்கன்னா 15 ருபீஸ், நல்ல சூப்பரான குவாலிட்டி அதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு 10-20 ருபீஸ்க்குலாம் தாராளமாக வாங்கலாம். அது மாதிரி இயரிங்ஸ்லாம் வந்து ஒன்று ஒரு மாதிரி ரேட் ஆகும். 50, 40, 70, 120, 150, அது மாதிரி ஒரு இயரிங்கும் ஒரு மாதிரியான ரேட்டு. ஸோ இப்படி தான் வந்து அதில் ஷாப் பண்ணியிருந்தேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஒரு நர்சரி ஷாப்பு. பாண்டி டு கடலூர் வரும்போது நடுவில் இந்த நர்சரி ஷாப் ஒன்று இருக்கும். ஸோ இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். குரோட்டான் வெரைட்டிஸ்லேருந்து, ஃப்ளவர் வெரைட்டிஸ்லேருந்து, அதுக்கப்புறம் ரோசஸ் எல்லாமே நிறைய இருந்துச்சு. ஸோ அதில் வந்து இந்த சின்கோனியம், அப்புறம் கொஞ்சம் ரோசஸ் அதெல்லாம் வாங்கியிருந்தோம்.
ஸோ அதனால் அந்த கடையில் எடுத்த சில வீடியோஸு. இந்த ஃப்ளார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் டைம் வாங்கணும்னு ஒரு டார்கெட் அது. ஸோ அது மாதிரி நான் சிங்கோனியமில் வந்து இந்த க்ரீன் கலர் மட்டும்தான் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக ரெட் பேஸ்டு அதுக்கப்புறம் பிங்க் அண்ட் டாட்டட் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் வந்து தேடினேன். பட் அது இல்லை, ஸ்டாக் இல்லை, வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக அங்கே வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரிக்கா பாம்லாம் நிறைய இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்தேன். இது வந்து நாங்கள் வாங்கின ரோஸஸ். பட் அந்த கடையில் நாங்கள் வாங்கல. இது வந்து சத்ரோன்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து அந்த ஊர் ஃபுல்லாகவே இது வந்து இந்த பிளான்ட்ஸ் நர்சரி தான் இருக்கும். அவங்க வாங்கிட்டு வந்து விற்கிற மாதிரி கிடையாது. அவங்களே எல்லா இதுவுமே கட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே ப்ரொபகேட் பண்ணி அவங்களாவே பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வெஜிடபிள்ஸும் வந்து கார்டன் செட்டப் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் அதுதான் செட்டப் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மண்ணெல்லாம் கலவெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ளவின் தான் ஃபஸ்ட்டு அந்த விதையெல்லாம் போட்டிருக்கான். ஸோ ஃபஸ்ட்டு அவனை போட வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போட்டோம். ஸோ கீரைகள், அதுக்கப்புறம் தக்காளி, அப்புறம் சின்ன வெங்காயம், மிளகா, கத்திரிக்காய் அந்த மாதிரி எல்லா சீட்ஸு, எல்லா பிளான்ட் எல்லாமே போட்டோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே எடுத்தது. ரொம்ப நாள் கிடையாது, ரொம்ப மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதில் நான் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய ஈல்டு எடுத்துட்டேன். நிறைய செடி வந்து க்ரோத் முடிஞ்சு அது நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் வேறு புது செடி அதுலேருந்து விழுந்து முளைஞ்சி அதெல்லாம் நிறைய ஆயிடுச்சு. பட் என்னால் இந்த வீடியோ மட்டும் அப்லோட் பண்ணவே முடியல. அது என்னன்னே தெரியல. மற்ற எல்லா வீடியோஸும் எடிட் பண்ணேன், போஸ்ட் பண்ணேன். பட் இது பண்ண முடியல. ஸோ இது இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிருக்கு இது பண்ணுறதுக்கு. டைம் இல்லை, இப்போ தான் இதுக்கு ராசியான நேரம்னு நினைக்கிறேன். அது மாதிரி பாவக்காய், கொத்தரவங்காய் அது மாதிரி எல்லா இதுவுமே போட்டேன். ஸோ இது வந்து நாங்கள் பிளான் பண்ணோம். ஸோ பிளான் பண்ணி அது ஒரு 7 டேஸில் 15 டேஸில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஷூட் பண்ணியிருந்தேன். அதை வந்து டேஸ் வைஸாக உங்களுக்கு வந்து அதை அப்லோட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதான் என்னால் கரெக்டாக முடியல. பட் ஓவராலாக நான் பாதி ஸ்டேஜில் இருக்கிறப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரோத்தில் உங்களுக்கு வீடியோ காட்டியிருக்கேன் நான் இப்போது. ஸோ இது எல்லாமே கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய் எல்லாம் இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, முள்ளங்கி அது மாதிரி எல்லாமே வந்து மலர்ந்துருச்சு. ஸோ இது வந்து முள்ளங்கி பாதி ஸ்டேஜில் இருக்குது. இது வெண்டைக்காய் பாருங்கள், இப்போ நான் செடி நல்லா பெருசாகிட்டு நிறைய பிஞ்சு விட ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நிறைய காய் முத்துனதுக்கப்புறம் நிறைய எடுத்து சமைச்சிட்டேன் நான். இப்போது அதுலேருந்து சீட்ஸ் எடுத்து கூட நான் நிறைய புது செடியும் வர ஆரம்பிச்சிடுச்சு. பாவக்காய்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பாவக்காய் நிறைய காய்ச்சிச்சே தவிர ஒரு பாவக்காய் கூட நான் செய்ய முடியல. காய்க்க கரெக்டாக மங்கி தொல்லை இங்கே நிறைய இருக்குது. ஸோ அதனால் மங்கீஸ் விட்டு வைக்கவே இல்லை பாவக்காயெல்லாம். அதனால் அது மட்டும் என்னால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முள்ளங்கியும் வந்து நல்லா வளர்ந்து அதையும் எடுத்து சமைச்சிட்டேன் நான். ஸோ இதெல்லாம் தான் முள்ளங்கி. இது ஃபஸ்ட் டைம் வளர்ந்தது. அதுக்கு அடுத்தது வந்து நான் பிக்சர் எடுக்கலை. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வந்து யூஸ்வலாக நிறையவே வளரும். ஸோ அது கரெக்டான ஃபர்டிலைசர்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா அது அப்பப்போ நிறைய உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நிறைய டைம் வந்து குழம்புல, புளிக்குழம்புலேருந்து சாம்பார், வெண்டைக்காய் பொரியல் அது மாதிரி நிறைய பண்ணிட்டேன். அது மாதிரி கத்திரிக்காயும் வளர்ந்தது. ஆக்சுவலாக நான் எல்லாமே வந்து ஒரு நாள் அப்படி வளர்ந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு காய் அது மாதிரி. ஸோ அப்பப்போ வளர நான் குழம்பு வச்சுட்டே இருந்துட்டேன் அதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போது அங்கேருந்து வாங்கிட்டு வந்த பிளான்ட்ஸு ரோஸ் செடி காட்டினேன் இல்லையா, அதுலேருந்து இதெல்லாமே வெட்டி விட்டுட்டு எல்லா பூவும் அதில் இருக்கும்போது அவங்கள்ட்ட இருக்கும்போது நிறைய தளிர் இருக்கும். பட் இதெல்லாமே வந்து என்கிட்ட வந்து அதுக்கப்புறம் வந்த தளிர். அவங்கள்ட்டேருந்து வரும்போது நிறைய ஃப்ளார்ஸ் இருந்தது இல்லையா, அந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்த மேன்யூர், நான் கொடுத்த ஃபர்டிலைசர்ஸ் மூலயமா வந்த தளிர் இதெல்லாமே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இது மாதிரி நிறைய தளிர் விட்டு வந்தபோது அதை பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ இதுக்கான டிப்ஸு, இது எப்படி இந்த அளவுக்கு நிறைய எல்லா பிரான்ச்சஸ்லேயுமே குட்டி குட்டியாக நிறைய புது பிரான்ச்சஸ் வர்றது எப்படி, மொக்கு வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து ரெகுலராக அப்டேட்ஸ் நான் என்னென்ன பண்ணுறேன், என்னென்ன ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்குறேன், என்னென்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு உங்களுக்கு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். நாட்டு ரோஸ்லேருந்து பன்னீர் ரோஸ்லேருந்து அது மாதிரி நார்மலாக இந்த பெங்களூர் ரோஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அழகாக துளிர் வந்திருக்கு. இதெல்லாம் நாட்டு ரோஸு, பன்னீர் ரோஸு அது மாதிரி எவ்வளோ அழகாக துளிர் வருதுன்னு பாருங்கள். எனக்கு கிளியராக தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் இதெல்லாமே புதுசாக வந்த ஸ்டெம்ஸு. ஸோ உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் தான் காட்டியிருக்கேன் நான் முடிஞ்ச அளவுக்கு. இது வந்து இந்த நாட் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரல, அந்த துளிர் வரும்போது க்ரீனாகவே தான் வருது. பட் அது வந்து டிஃப்ரென்ஸ் தெரியும், லைட் க்ரீனில் வர மாதிரி இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸாக தெரியும். பட் பெங்களூர் ரோஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாகவே வரும். ஸோ அது நல்லா பார்த்தாலே நல்லா தெரியும். இது வந்து ரொம்ப கிட்ட போயிட்டு பார்த்தா தான் தெரியும். குட்டி குட்டியாக வரும், லைட் க்ரீனாக இருக்கும். டார்க் க்ரீனை விட கொஞ்சம் லைட் க்ரீனாக நியூ லீவ்ஸாக தெரியும். அதை வச்சு தான் இதில் ஐடென்டிஃபை பண்ண முடியுது.
பட் பெங்களூர் ரோசஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, அந்த காம்பு வரும் இல்லையா? அப்பயிலேருந்தே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலரில் வந்து அந்த புதுசா தளிர் வரும்போது டிஃப்ரெண்ட்டான கலரில் வருது. ரெட் கலரில் அது மாதிரி. ஸோ, அத நல்லா டிஸ்டிங்கிஷ் பண்ணி நம்மளுக்கு தெரியும். ஸோ, இது வந்து இதில கட்டிங் ரொம்ப முக்கியம். எப்படி நம்ம கட் பண்ணுறோம், எந்த அளவுல கட் பண்ணுறோம், என்ன மேன்யூர் குடுக்குறோம், என்ன ஃபெர்டிலைசர் பண்ணுறோம். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது மாரி பாருங்களேன், இந்த காம்பு மாரி வருது இல்லையா? அந்த மாரி நான் எந்தெந்த இடத்துல அந்த அதான் கணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த கணுக்கள் எத்தனை வருதோ, அதுலேருந்து எல்லா கணுக்கள்லேயுமே அழகா துளிர் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்தது. பட் ஆனா வந்து இப்போ ஒரு செடி வந்து செத்துருச்சு. ஏன்னே தெரியல. நல்ல பெரிய ஸ்டெம்மோட பெரிய செடி தான் அது. பட் அது செத்துருச்சு. அது என்னன்னு காரணம் தெரியல. நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த காம்பு வர இடத்துலலாம் இது மாதிரி ஒரு 1 டே, 2 டேஸ்க்குள்ள அந்த காம்பு வந்து அதுக்கப்புறம் இந்த மாரி அழகா தளிர் வர ஆரம்பிச்சுச்சு. ஸோ, இதில கட்டிங் ரொம்ப முக்கியம்னு நான் சொன்னேன் இல்லையா? பாருங்க. இந்த பிரான்ச்சஸ்லலாம் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன். அந்த கட் பண்ண இடத்துல இருந்து கூட எப்படி அழகா தளிர் வந்திருக்குன்னு பாருங்க. ஸோ, இத நான் எப்படி மெயின்டெயின் பண்ணணும், எப்படி புதுசா இத மாரி வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு டீட்டெயில்டா சொல்றேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா புடிச்சிருக்கும். கண்டிப்பா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. ஃப்ளவி ஸ்டைலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. அண்ட் எப்பயும் போல என்ன நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் பாய்.